வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். எப்பொழுதும் போல நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு 2 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. டாக்டர்ஸை வெல்கம் பண்ணிடலாம். டாக்டர் ராம் பிரபாகர், ஸ்பெஷலிஸ்ட் இன் நெஃப்ராலஜி, டாக்டர் நிவேதிதா, ஸ்பெஷலிஸ்ட் இன் யூராலஜி. குட் மார்னிங் டாக்டர்ஸ். டாக்டர் நிவேதிதா, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு காமனா ஃபீமேலுக்கு ஏற்படக்கூடிய யூராலஜி ப்ராப்ளம்ஸை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல என்னுடைய ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாடர் வந்துட்டு ஓவர் ஆக்டிவ் ஆகிறது. ஸோ இதை பத்தின விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்க. அது பிளாடர் ஓவர் ஆக்டிவ் அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக பிளாடர் சுருங்கினா தான் யூரின் வெளியில் வரும். ஸோ அது வந்து ஆல்ரெடி நமக்கு ஃபிசியாலஜி படி ரெகுலேட்டடாக இருக்கும். இவ்வளோ டைம் யூரின் ஃபுல்லானால் பிளாடர் ஃபுல்லானால் தான் யூரின் வரும் அந்த மாதிரி. பட் ஓவர் ஆக்டிவ் பிளாடருங்கிறது வந்து நமக்கு யூரின் வரும் அப்படிங்கிறது அந்த பிளாடர் ஃபுல்லாகிறது முன்னாடியே யூரின் லீக் ஆகிடுறது. அது பேர் தான் ஓவர் ஆக்டிவ் பிளாடர். ஸோ இது வந்து வேறு வேறு டைமில் நடக்கலாம். அதாவது பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சும் நடக்கலாம், தெரியாமையும் நடக்கலாம். அந்த மாதிரியும் ஆக வாய்ப்பு இருக்குது. தூக்கத்துலேயும் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க எத்தனை அமௌண்ட்டுக்கு வந்து லீக் ஆகுது, எத்தனை இதுக்கு வந்து அவங்க தெரியாமல் யூரின் போயிடுறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு அதை டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வி ஹேவ் டு see the patient அண்ட் ஒன்றா எப்படி மாத்திரையில் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு மாத்திரை போடலாமா, மாத்திரை போட்டு ரெகுலேட் ஆகலைன்னா அப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு படிப்படியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது உண்டு. கண்டிப்பாக டாக்டர். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கிட்னி ஸ்டோன்ஸை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்கள். கிட்னி ஸ்டோன்ஸ் இந்த சம்மர் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுறதுங்கிறது ஒரு ஜென்ரல் கொஸ்டின். ஏன் ஃபார்ம் ஆகிறது நிறைய தியரிஸ் இருக்குது. ஜென்ரலாக ஒரு 50% கிட்னி ஸ்டோன்ஸுக்கு நிறைய ஸ்டோனுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது. மீதி 50% ஸ்டோனுக்கு டெஃபினட்டிவ் காரணம் இருக்கும். டெஃபினட்டிவ் காரணம் முதல்ல வந்து சூப்பர் சேச்சுரேஷனுங்கிறது. நிறைய இப்போ நம்ம யூரின் ஃபார்ம் ஆகும்போது அதில் நிறைய சால்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் ரொம்ப இன்டேக் ஆஃப் கால்சியம் ஆர் கால்சியம் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ் எடுத்து அதுக்கு எனஃப் தண்ணி குடிக்காதப்போ சூப்பர் சேச்சுரேட் ஆகி அந்த மாதிரி வரலாம். சில பேருக்கு யூரிக் ஆசிட்ங்கிற சால்ட் ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கும். அது மேபி டியூ டு ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை அண்டர்லையிங் டிசீசஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூரிக் ஆசிட் ஓவர் ப்ரொடியூஸ் ஆகி அதுவும் கிட்னியோட எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாகும்போது அதுவும் ஃபில்டர் ஆகி ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். இதோட நிறைய ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது யூரினில் கால்சியம் அதிகமாக்குற ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ். இன்னொன்று நிறைய ஸ்டோன் இன்ஹிபிட்டிங் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. அதாவது நம்ம நார்மலாகவே யூரினில் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்குது ஸ்டோன் வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் கம்மியாக போகிறது, அதனாலையும் சம்டைம்ஸ் சிட்ரேட்ங்கிறது தான் ஜென்ரலாக யூரினில் ஸ்டோன் ஃபார்மேஷனை குறைக்கிறது. ஸோ சிட்ரேட் யூரினில் கம்மியாக போகும்போது அதனாலையும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இது தவிர இன்ஃபெக்ஷன்ஸாலையும் கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். கண்டிப்பாக டாக்டர். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டோனுக்கும் ஃபுட்டுக்குமான ரிலேஷன் ஏதாவது இருக்கா? ஸோ இப்போ வந்துட்டு டொமேட்டோலாம் சாப்பிடக்கூடாது மென்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு காரணமா இதுக்கு? இல்லை, டேரெக்டாக இப்போ ஃபுட்டுக்கும் ஸ்டோனுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஹைப்பர் யூரிசீமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது யூரிக் ஆசிட் ஓவர் ப்ரொடியூஸ் ஆகிற கண்டிஷன். அந்த மாதிரி ஹைப்பர் யூரிசீமியா இருக்கிறவங்களுக்கு, அந்த டெண்டன்சி இருக்கிறவங்க நிறைய யூரிக் ஆசிட் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ் சாப்பிடும்போது அதனால் ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆர் ஸ்டோன் க்ரோத்தும் நடக்கலாம். ஸோ அதை அசஸ் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஜென்ரலாக எல்லாருமே அதை யூரிக் ஆசிட் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ் சாப்பிடக்கூடாது, ஜென்ரலாக தக்காளி சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான். ஜென்ரலாக ஸ்டோன் ஃபார்மிங்னா ஃபஸ்ட் எபிசோட்னா யூஸ்வலாக ரொம்ப எவாலுவேட் பண்ண மாட்டோம் இன் ஜென்ரல். பட் ரெப்பீட்டட் ஸ்டோன்ஸ் வரும்போது மெட்டபாலிக் காசஸ், அண்டர்லையிங் கிட்னி ஃபார்மிங் கண்டிஷன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு சில குரூப் ஆஃப் டெஸ்ட்ஸ் இருக்குது. அது பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஸ்பெசிஃபிக் அட்வைஸ் கொடுப்போம். கண்டிப்பாக டாக்டர். இப்போ வந்துட்டு யூராலஜி, நெஃப்ராலஜி இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஷியேட் என்ன? பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று தான். தட் இஸ் நெஃப்ராலஜிங்கிறது வந்து ரெண்டுமே கிட்னியே பார்க்குறது தான். பட் ஏதாவது விஷயம் விச் நீட்ஸ் ஒன்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னா அது வந்து நெஃப்ராலஜிஸ்ட் வில் பி பெட்டர் டு டேக் கேர். அண்ட் எனி சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா யூராலஜிக்கு வருது. பட் ஜென்ரலாக கிட்னி டிசீஸ் வந்து ரெண்டுமே அதில் பார்க்குறது தான். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூராலஜி ஸ்பெசிஃபிக்கானு சொல்லலாம். பிகாஸ் அது யூரின் போகிற விஷயத்தில் சம்மந்தம் அண்ட் யூரினில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி சில என்ன சொல்கிறது, வெரி மைன்யூட் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர். பட் எனி டாக்டர் கேன், யார்கிட்ட வந்தாலும் அவங்க வந்து தே கேன் கிவ் அ கன்சல்டன்ட், தே கேன் கிவ் த பேசிக் ஒர்க் அப் ஆஃப் வாட் கேன் பி டன். ஸோ பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக டாக்டர். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னா என்ன? யூரினரி இன்கான்டினன்ஸ்னால் அதாவது நம்ம நினைக்காத போது யூரின் போகிறது. ஸோ தட் இஸ் வாட் இன்கான்டினன்ஸ் அப்படின்னா. யூரின் லீக் பேசிக்காக சொல்ல போனால். ஸோ யூரின் லீக்குங்கிறது வந்து நம்மளை தெரிஞ்சும் ஆகலாம், தெரியாமையும் ஆகலாம். ஸோ இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வேணும்னு யூரின் போகலை,
ஆனால் லீக் ஆகுது. தட் இஸ் வாட் இஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ அதில் வந்து சொன்ன மாதிரி ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இஸ் ஒன் கைண்ட். ஸோ அதில் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன தோணுன்னா அர்ஜென்ட்டாக யூரின் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடரோட ஆரம்பம். அவங்களுக்கு இப்போ யூரின் போகணும்னு இல்லை, ஆனால் அவங்களுக்கு யூரின் போயே ஆகணும். அப்படி பாத்ரூம் பக்கத்தில் இல்லை, அவங்க வேற எங்கேயாவது இருக்காங்கன்னா சில சமயம் லீக் ஆகிடும். ஸோ தட் இஸ் வாட் யூரினரி இன்கான்டினன்ஸ். அது இன்னொரு விதம் வந்து அதில் வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த நம்ம மசில்ஸ் எல்லாம் வீக் ஆனதுக்கப்புறமா இருமினா தும்மினா சில சமயம் ரொம்ப லேட்டானா நடந்தா படி ஏறினா கூட அந்த மாதிரி யூரின் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜென்ரலி இன்கான்டினன்ஸ் தான். ஸோ இதில் இருக்கிற விதத்தில் நம்ம எந்த விதமான இன்கான்டினன்ஸுங்கிறத பொறுத்து அதுக்கு வைத்தியம் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக டாக்டர். இப்போ வந்து ப்ரெக்னன்சிக்கும் கிட்னிக்குமான சம்மந்தம் என்ன? ஸோ ப்ரெக்னன்சி டைமில் கிட்னியில் எதனாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் ஃபார் பேஷண்ட்ஸ் இன் நார்மல் இண்டிவிஜுவல்ஸே. அதாவது நிறைய ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸே நடக்கும் ப்ரெக்னன்சி டைமில். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆல்மோஸ்ட் 1.5 சென்டிமீட்டர். அதோட பிளட் ஃப்ளோ ஒரு 40% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிகாஸ் அந்த சிங்கிள் கிட்னி வந்து ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு ஆல்சோ. ஸோ 2 பேரோட வேலை செய்கிற மாதிரி. ஸோ ஹியூஜ் ஸ்ட்ரெஸ் அது கிட்னிக்கு ப்ரெக்னன்சின்றது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னன்சி அப்போ என்ன சேஞ்சஸ்னால் போத் அனட்டாமிக்கல் சேஞ்ச், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸும் நடக்கும். யூரினரி டியூப்பில், யூரினரி பிளாடரில், கிட்னியில். அதோட ஃபங்க்ஷனல் சேஞ்சஸும் நடக்கும். லைக் கிட்னி பிளட் ஃப்ளோ அதிகமாகுது, ஃபில்ட்ரேஷன் அதிகமாகுது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸே நடக்கும். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங், அதாவது முன்னாடியே கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்ன ஜென்ரலாக சொல்கிறோம் அப்படின்னா, முன்னாடியே கிட்னி ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை ஆனவங்க ப்ரெக்னன்சி ஆகணும்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்றதுனால எவாலுவேட் பண்ணிக்கணும் முன்னாடியே. தேர் ஆர் சர்டன் டிசீசஸில் ப்ரெக்னன்சியை அவாய்ட் பண்ணணுன்ற சில பர்டிகுலர் டிசீசஸ் வந்து ப்ரெக்னன்சி அப்போ சடனாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது சம்டைம்ஸ் மே ஹாவ் டு அவாய்ட் ப்ரெக்னன்சி ஆல்சோ. பட் ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னன்சியால் கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று ப்ரீ எக்லாம்சியான்வாங்க, அதாவது ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இருக்கும்போது பிரைமிகிராவோட முதல் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு யூஸ்வலாக 5வது மாதத்துக்கு, அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்னுவாங்க, 20 வீக்ஸுக்கு அப்புறம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, காலில் வீக்கம் வர்றது, யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகிறது. இந்த கண்டிஷன் இஸ் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன். இது ஒரு காமன் கண்டிஷன். இந்த கண்டிஷன் நார்மலி நல்ல பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணி ட்ரக்ஸ் போட்டால் சில நேரங்களில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் அதோட காம்ப்ளிகேஷன் சில பேருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டேர்ம் வந்து பிபி சடனாக ஷூட்டப் ஆகிறது, இல்லை கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் வர்றது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது தவிர யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் ட்ரெட்டட் காம்ப்ளிகேஷன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பைலோனெஃப்ரைட்டிஸ்னுவாங்க. யூரினரி கிட்னியோட இன்ஃபெக்ஷன், நாட் ஓன்லி யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னியோட இன்ஃபெக்ஷன். ஸோ ஜென்ரலாக ப்ரெக்னன்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோடனே எல்லோரும் பேசிக்காக ஒரு யூரின் கல்ச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 20 வீக்ஸில் ஒரு யூரின் கல்ச்சர் பண்ணுவாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, தேர் இஸ் அ கண்டிஷன் கால் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா. அதாவது இன்ஃபெக்ஷன், அதாவது ஃபீவரோ பெயினோ எதுவுமே இருக்க வேண்டாம். பட் பாக்டீரியா யூரினில் இருந்தாலே சில நேரங்களில் அது இன்ஃபெக்ஷனாக வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி இஸ் ஒன் ஸ்டேட், அதாவது ஒன் கண்டிஷன். நம்ம அந்த ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா யூரினில் இருந்தாலே, அதில் உங்களுக்கு யூரின் எரிச்சல் இருக்க வேண்டாம், வலி இருக்க வேண்டாம், பெயின் இருக்க வேண்டாம், ஃபீவர் இருக்க வேண்டாம். பட் பாக்டீரியா யூரின் கல்ச்சரில் இருந்தாலே அதை ட்ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா அது இல்லைன்னா சில நேரம் அந்த ப்ரெக்னன்சி லேட்டர் ஆன் அது ஆக்டிவ் யூரினரி இன்ஃபெக்ஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பெக்குலியர் டு ப்ரெக்னன்சி, இந்த 2 கண்டிஷன்ஸ் தான். கண்டிப்பாக டாக்டர். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர், உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, திருச்சியிலேருந்து டி குமார் பேசுறேன். சரி, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார், நான் திருச்சியிலேருந்து டி குமார் பேசுறேன். வயசு வந்து 58. எனக்கு வந்து 8 மாசமா வந்து, அதாவது நான் ரயில்வேல இன்ஜின் டிரைவரா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் நானு. இப்ப எனக்கு சிறுநீரகத்துல வந்து எங்க அப்பாவுடைய பாரம்பரியமா வந்து சிறுநீரகத்துல நீர் கட்டி இருந்துச்சு. அதே பாரம்பரியத்தில் தான் எனக்கும் வந்து நீர் கட்டி இருக்கு. நான் ட்ரெயின் ஒர்க் பண்ணி வரக்குள்ள என்ன ஆச்சுனாக்கா பிபி ரைஸ் ஆச்சு. பிபிக்கு வந்து நான் மாத்திரை எடுத்துக்கிட்டேன். அதனால வந்து பிபி வந்து கண்ட்ரோலா இருக்கு. சுகர் வந்து எனக்கு நார்மலாவே சுகர் எனக்கு கிடையாது. இப்ப வந்து யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் பண்ணதுல வந்து கிரியேட்டினோட அளவு வந்து கான்ஸ்டன்டா 3.6 இருந்து. இப்ப வந்து நான் தெரியாம டயட்ல வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிட்டதுல அசைவம் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து இப்ப வந்து பிரசன்ட் வந்து 4.4 வந்து
கிரியாட்டினோட அளவு இருக்கு. பன்கிரியாட்டின் வந்து 32 இருக்கு. ஹீமோகுளோபின் வந்து 10 இருக்கு. அதனால வந்து இந்த நீர் கட்டி வந்து கரையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதுக்கு ஏதாவது உங்களுடைய எனக்கு இது தேவை சார், விளக்கம் தேவை சார். அதாவது நீங்களே தெளிவாக சொன்னீங்க, உங்கள் அப்பாவுக்கும் அதே வியாதி இருக்குன்னு. இது மரபணு கிட்னி வியாதி ஆர் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவாங்க. இந்த வியாதியில் வந்து எல்லாருக்கும் கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படின்னா அது வராமல் கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அதாவது சில பேருக்கு வெறும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளமாக இருக்கும், சில பேருக்கு ஸ்ட்ரோக்ஸ் வரும், சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அது மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்கள் அப்பாவுக்கு எப்படி எந்த வகை வயசில் கண்டுபிடிச்சாங்க, அவருக்கு எவ்வளோ கிட்னி ஃபங்க்ஷன் மோசமாகங்கிறது ஒரு க்ளூ. உங்கள் பரம்பரை ஜீனுக்கு என்ன கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் வருங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இப்போது 58 வயசாகிடுச்சு, கிரியேட்டினின் அளவு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னீங்க. பட் என்ன நீங்கள் சொல்லலைன்னா எந்த வயசில் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணாங்க, டயக்னோஸ் பண்ணும்போது உங்களோட கிரியேட்டினின் எவ்வளோ இருந்தது, அதிலிருந்து ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்மளால் ஃப்யூச்சர் என்னாகுங்கிறதுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். பட் ஸ்பெசிஃபிக்காக நீர் கட்டியை கம்ப்ளீட்டாக எடுக்க முடியுமானா கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. இது வந்து கண்டிப்பாக தொடர்ந்து கிட்னி வியாதி தான். நீங்கள் உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து அந்த ப்ரிஸ்கிரைப்டு மெடிசின்ஸ் சாப்பிட்ணும். அது தவிர அவங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டயட்டில் சால்ட் கண்ட்ரோல், ப்ரோட்டீன் கண்ட்ரோல் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிபியை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பாடியில் வெயிட் போடாமல் வச்சுக்கணும். இஃப் யூ ஆர் அ ஸ்மோக்கர் நீங்கள் கொஞ்சம் ஸ்மோக்கிங்கை கட் டவுன் பண்ணணும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அன்னெசரி மெடிசின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்கட்டும், பெயின் கில்லர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் மீறி பீரியாடிக்காக உங்கள் கிட்னி ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது ஃபர்தர் நம்ம கம்ப்ளீட்டாக அது இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்க முடியாது. ஆனால் அந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதோட ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பீரியாடிக்காக உங்கள் டாக்டர் பார்க்குறது தான் அட்வைஸபிள். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? சுந்தரி பேசுறேன் மேடம், சென்னையில. சரி, டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. கண்ணுக்கு கேட்கணும் சார், கண்ணுக்கு கேட்கணும். சொல்லுங்க. நைட்ல பாத்ரூம் போறாங்க, நைட்ல மட்டும் தான் சார் பாத்ரூம் போறாங்க, மற்ற டைம்லாம் வந்து ஒன்றும் போறது இல்ல, நல்ல தூக்கத்துல போயிடுறாங்க. அவருக்கு வயசு என்ன? 10 years ஆகுது சார். 10 years ஆகுது. ஐ திங்க் யூரோலஜி மேடம் தான் அதுக்கு ரைட்டான ஆன்சர் கொடுக்க முடியும். அவங்க சொல்லுவாங்க. யூஸ்வலாமா பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அப் டு 5 years அப்படிங்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் யூரின் கண்ட்ரோல் வரல இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா 5 years வரைக்கும் வி ஜென்ரலி எக்ஸ்கியூஸ். அதுக்கப்புறமா வந்து நைட்டில் மட்டும் யூரின் போகிறாங்கன்னா கொஞ்சம் அது பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அந்த மாதிரி இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி பகல்லலாம் நல்லா நார்மலாக போகிறான், அப்போ ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை, நைட்டில் மட்டும் தூக்கத்தில் அந்த மாதிரி இருக்கான்னா கொஞ்சம் அதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதாவது யூரலாஜிக்கல் ட்ராக்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு. சில சமயம் வந்து யூரினரி பிளாடர்லேயோ இல்லை அவங்க யூரின் போகிற பாதை இருக்குல்ல, யுரித்ரான்னு சொல்லுவோம், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸிங் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிஹேவியர் தெரப்பின்னு சொல்கிறது, அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம சில மருந்துகள் ஆரம்பித்து நைட்டில் கொஞ்சம் எழுப்பி விட்டு யூரின் போக வச்சுட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணலான்னா யூரோலஜிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ அவன் யூரின் போகிறான், லைக் நைட் யூரின் போயிட்டு படுக்கிறான்னா போனால் எத்தனை தடவை யூரின் போகிறான், எவ்வளோ அளவு போகிறான்னு அவனுக்கு தெரியறதா தெரியலையா, அவன் தூக்கத்துலேயே நீங்கள் தான் பார்க்குறீங்களா, எத்தனை மணிக்கு போகிறான், 10 மணிக்கு தூங்கினான்னா ஃபஸ்ட்டு யூரின் எப்போ போகிறான், 12 மணிக்கு போகிறான் அப்படின்னா நீங்கள் போய் 12 மணிக்கு முன்னாடி கொஞ்சம் எழுப்பி விட்டு யூரின் போக வச்சுட்டு பார்க்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம யூரினரி ட்ராக்டில் வேறு ப்ராப்ளம் எதுவும் இல்லையேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறது பெட்டர். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சிலேருந்து மோகன் பேசுகிறேம்மா, வயசு 54. ஓகே மோகன் சார், நீங்க டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. ஒரு 4 வருஷமாவே 300 350 சக்கரை இருக்கு. அந்த இதில் அது வந்து கிட்னி ஏதாவது பாதிச்சிருக்குமா? புரியல. 4 வருஷமாவே உங்களுக்கு 300 350 சக்கரை லெவலு. சர்க்கரை அளவா? ஆமாம் சார். நான் மாத்திரை சாப்பிட்றதில்ல, ஆனால் ஒரு 250 80 அப்படியே பேலன்ஸ். அது ஏதாவது கிட்னியா வேற ஏதாவது பாதிச்சிருக்குமா? அப்படி இருந்தால் ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா?
அதான் சார் உங்களோட சந்தேகம். சரி, அதாவது சுகர் வந்து நீங்கள் அளவு அதிகமாக இருக்கு, நான் மருந்து சாப்பிடலை, எங்களுக்கு கிட்னி பாதிச்சிருக்குமான்னு கேட்குறீங்க. அதாவது முதல்ல வந்து சுகர் வந்து ஒரு ஒரு கண்டினியூஸ் டிசீஸ். அது வந்து சிங்கிள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜில் இருக்காது. அதாவது முதல்ல ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். அதாவது சுகரோட அளவு நார்மலோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் டயபெட்டிஸ்ங்கிற லெவலுக்கு வராது. அதாவது ஃபாஸ்டிங் வெறும் வயிற்றில் இருக்கும்போது 126க்கு மேலேயும், அல்லது சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து 200க்கும் மேலேயும் இருந்தால் சுகரு. சாப்பிடுக்கு முன்னாடி 100க்கும் இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் 140க்கும் கீழே இருக்கிறது தான் நார்மல். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ். இப்போ எந்த ஸ்டேஜில் ஆர்கன் பாதிப்பு வரும், அதாவது சுகரை பொறுத்தளவில் அது ஒரு மல்டி சிஸ்டம் டிசீஸ். நிறைய உறுப்புகளை பாதிக்கலாம், கண்ணை பாதிக்கலாம், நரம்புகளை பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம், ஹார்ட்டை பாதிக்கலாம். அதாவது பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல் ஸ்ட்ரோக்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஆர்கன் டேமேஜ் வந்து சுகரில் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்லேயே வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை. பட் சான்சஸ் வந்து உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ், அந்த டயபெட்டிஸோட வியாதியோட நாள் அளவு அதிகமாக காம்ப்ளிகேஷன்ஸோட அளவும் அதிகமாகுமே தவிர ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இருக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கலாம். பட் இருக்கலாம்னா அறிகுறி தெரியுமா கிட்னி பாதிக்கிறது அப்படின்னா, எல்லா கிட்னி பேஷண்ட்டுக்கும் அறிகுறிகள் வராது. சில நேரங்களில் ரொம்ப லேட் ஸ்டேஜ் தான் வரும். அறிகுறிகள் என்ன வரும் அப்படின்னா, யூரின் கொஞ்சம் கம்மியாக போகிறது, இல்லை கால் வீக்கம் வர்றது, நடந்தால் மூச்சு வாங்கிறது, ஒரு ஜென்ரல் டயர்ட்னஸ், இவ்வளோ தான் கிட்னி வியாதிக்குன்னு கூட அறிகுறிகள். அதுவும் நிறைய விஷயங்களில் நான் ஸ்பெசிஃபிக் தான். ஸோ எல்லா சுகர் பேஷண்ட்ஸும் சுகர்னு கண்டுபிடிச்ச உடனே ஒரு தடவை கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எடுத்துக்கணும், கிட்னி ஸ்கேன் ஒரு வாட்டி எடுத்துக்கணும். அது தவிர அது நார்மல்னா கூட வருஷம் ஒரு தடவை நீங்கள் ரெகுலராக செக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரியும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு 40% பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நான் சொன்ன மாதிரி முதல்ல கண்டுபிடிச்ச உடனேயும் அதுக்கப்புறம் வருஷமும் நம்ம டெஸ்ட் எடுத்தால் தான் ஆரம்ப ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு கிட்னி சம்மந்தமான டெஸ்ட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, தருமபுரியிலேருந்து மூர்த்தின்னு பேசுகிறேன். ஓகே மூர்த்தி, டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கள் சார். குட் மார்னிங் டாக்டர். ப்ராஸ்டேட் பயாப்சி பண்ணேன். ஓகே. அவங்க வந்து ஒரு போன் ஸ்கேன் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. போன் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு பேஜஸ் டிசீஸும் இருக்கு. ஓகே. அதனால அவங்க வந்து அந்த டிபிக்கல் கேஸ் ஆஃப் பேஜஸ் டிசீஸ்னு போட்டு ஃபோக்கல் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் தி ஸ்கல் அப்படிங்கிற மாதிரி அப்சர்வேஷன் வந்தது. சரி. அதனால ஒரு டெய்லி நைட் ஒரு கலோடைட் மாத்திரை 50 mg சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜோல்ட்ரானிக் 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டுக்க சொன்னாங்க. அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பிஎஸ்ஏ பார்த்துட்டு சரி சமாச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், 1 year ரிவ்யூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. டெய்லி அந்த கலோடைட் மாத்திரையும் 3 மாசத்துக்கு தடவை இந்த இன்ஜெக்ஷனும் போட்டுக்க சொன்னாங்க. ஓகே. இது என்னன்னா, எனக்கு 25 வருஷமா எனக்கு இந்த சாதாரணமா இந்த இது இருக்கு, இந்த பேஜஸ். ஓகே. யூசுவலா 2003ல ஒரு போன் ஸ்கேன் பண்ணதுக்கும் இப்ப இருக்கிற போன் ஸ்கேனுக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. இந்த ஃபோக்கல் அப்நார்மல் இன்க்ரீஸ்ங்கிறது ஸ்கல்ல வந்திருக்குன்னு சொன்னது. ஓகே. இந்த ப்ராஸ்டேட்னுடைய என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் அதனுடைய லிங்க் இருக்கலாமான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஓகே. ஏன்னா ப்ராஸ்டேட்டுக்கும் பேஜஸுக்கும் லிங்க் உண்டா? ஓகே, I'll tell you. ப்ராஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ப்ராஸ்டேட் பயாப்சி எடுக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது தெரியணும். யூஸ்வலாக பிஎஸ்ஏங்கிறது அதிகமாக இருந்தாலோ இல்லை உங்களை கை வச்சு செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. இது 2 காரணத்தினால தான் ப்ராஸ்டேட் பயாப்சி பண்ணுவாங்க. ஸோ ப்ராஸ்டேட் பயாப்சியில் பண்ணால் எதுக்குன்னா, கேன்சர், ப்ராஸ்டேட்டில் கேன்சர் இருக்குமோங்கிற சந்தேகத்தில் தான் ப்ராஸ்டேட் பயாப்சி நம்ம பண்ணணும். பேஜஸ் டிசீஸும் ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. பட் ப்ராஸ்டேட் கேன்சரில் ஒரு காமனான விஷயம் என்னென்னா, அது வந்து செகண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, எந்த கேன்சர்லையுமே, அதாவது ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சர். அது வந்து போனில் ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்து போனில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதுக்கு நிறைய காரணம் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது, வெரி காமன் ஸ்ப்ரெட். ஸோ உங்களுக்கு வந்து போன் ஸ்கேன் வந்து அதனால தான் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் போன் ஸ்கேனில் வந்து ஓரளவு நமக்கு வித்தியாசம் தெரியும், பேஜஸ் டிசீஸ்க்கும் போன் ஸ்கேனுக்கும் வித்தியாசம் தெரியும். அப்படி இல்லைனாலும் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கேன் இருக்குது. ப்ராஸ்டேட் கேன்சர்னால வந்த போன் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் போன் ஸ்கேன் இருக்குது. அது பேர் வந்து PSMA ஸ்கேன்னு சொல்கிறது. ஸோ அது வந்து நம்ம பெட்சிடி மாதிரி பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் அது ப்ராஸ்டேட் கேன்சர்னு முடிவு எடுத்ததுனால தான் அவங்க கேலுடைடும் ஜோலிட்ரோனிக் ஆசிடும் போட்டிருப்பாங்க அப்படின்னு என்னோட இது. ஏன்னா நம்ம கேலுடைடுங்கிறது வந்து ப்ராஸ்டேட் கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான மாத்திரை. ஸோ அதனால உங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஸோ அது வந்து நீங்கள் கட்டாயமாக ஒரு யூராலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு, ஏன்னா அதில் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு நிறைய ஸ்டேஜ் இருக்கும். எங்கே வேறு பரவி இருக்குது, போனை தவிரையும் வேறு எங்கேயா பரவி இருக்கா, இல்லை ப்ராஸ்டேட்டில் மட்டும் இருக்கா, ப்ராஸ்டேட்னால உங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, ஸோ கேன்சர் ஜாஸ்தி ஆனாலும் அதனால் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த கால்குலேட் ட்ரீட்மெண்ட் மட்டும் போருமா, வேறு ஏதாவது பண்ணணுமா என்னங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். பேஜஸ் டிசீஸ் ரொம்ப நாளாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் இதுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ப்ராஸ்டேட் கேன்சர்னால இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட் தான் நம்மளால் கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். அது ஸ்டேஜை பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கு என்னங்கிறது கட்டாயமாக யூராலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு நீங்கள் சிகிச்சை பண்ணிக்கணும். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போது பிளாடர் இன்ஃபெக்ஷன்றது எதனால் ஏற்படுது? சப்போஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? அந்த மாதிரியான பிளாடர் இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப டிஃப்யூஸ் டேர்மா. இட் கேன் அஃபெக்ட் ரைட் ஃப்ரம் த யூரினர், நம்ம எங்கே வழியாக யூரின் யுரத்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து கிட்னி வரைக்கும் எங்கே வேணால் அஃபெக்ஷன் ஆகலாம். அதனால் ஸோ அதோட சிவியாரிட்டியை பொறுத்து தான் எப்படி இருக்குங்கிறது. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸில் சில்ட்ரனில் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஸோ சில்ட்ரனில் வந்து இட்ஸ் நாட் வெரி காமன். பட் அது வந்ததுனாக்கா உடனடியாக பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு எதனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு பார்த்துட்டு அதை உடனடியாக ட்ரீட் பண்ணுறது அவசியம். மேல் பேஷண்ட்ஸில் வந்து இஃப் தே ஆர் மோர் ஏஜட் அப்படின்னாக்கா ப்ராஸ்டேட்டு என்லார்ஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். அண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் அ வெரி காமன் ரீசன். போத் மேல்ஸ்லேயும் நடக்கலாம், ஃபீமேல்ஸ்லையும் நடக்கலாம். அதனால இன்ஃபெக்ஷன் வர்றது ரொம்ப காரணம். அதை தவிர வந்து கிட்னிலேயோ இல்லை யூரினரி பிளாடர்லேயோ இல்லை அந்த கிட்னியில் வரக்கூடிய டியூப்ஸு, அந்த யூரின் போகிற வழி யுரத்ரால எதுலையாவது வந்து ஒரு அப்நார்மல் இதுவே கிரியேஷன் இட் செல்ஃப் கேன் ஈவன் காஸ் தட். ஸோ அவங்களோட ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க யூரின் போகிற வழியிலையோ இல்லை பிளாடர் ஸ்டோர் பண்ணுறதுலையா யூரின், ஸோ அதில் இல்லையாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி இருந்து அதனால கூட யூரின் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ வைட் ரேஞ்ச் இருக்கிறதுனால யூரின் இன்ஃபெக்ஷன் காமன் சிம்டம்ஸ், இப்போ ஃபீவர் இல்லை யூரினில் எரிச்சல், அவசரமாக அடக்க முடியாமல் யூரின் வருது, இந்த மாதிரி காமன் சிம்டம்ஸ் வந்தாலே என்ன காரணம்னு பார்த்துட்டு அதை ஃபர்தராக எவாலுவேட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டாக்டர். இப்போ நேர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, பிரேமா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. பிரேமா, டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. சரிங்க, பேசுங்க. டாக்டர், எனக்கு வந்து இருமல் வந்தா மட்டும் யூரின் லீக் ஆகுதுங்க. ஓகே. இருமல் வந்து ஒரு டைம் அப்படியே லீக் ஆகிருதுங்க. ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின், சிஸ்டர் பையனுக்கு அவங்களுக்கு 10 minutes ஆச்சு, கொஞ்சம் யூரின் ஸ்மெல்லாம் இருக்குது. நிறைய டைம் டெஸ்ட் பண்ணிருக்கிறேன், நான் கல்ச்சர் வந்து நல்லா இருக்குதுங்க நார்மலா. ஆனா எதனால அது அப்படியே ஸ்மெல் வருது அப்படிங்கிறது ஓகே தெரியும். ஸோ 2 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு உங்களோட கேள்விக்கு நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி இருமினாலே உங்களுக்கு யூரின் வருது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம பேர் தான் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்கிறது. ஸோ இருமலுங்கிறது வந்து உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து இருமினா மட்டும் உங்களுக்கு லீக் வருதுங்கிறது மேபி த இனிஷியல் ஸ்டேஜஸ். இது வந்து நம்ம நிறைய காரணங்களுக்கு வயசானாலே ஃபஸ்ட் திங் இஸ் நம்ம பெல்விக் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வீக்கன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது எனி ஸ்ட்ரெஸ், ஸோ இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு இருமினா லீக் வருதுன்னு சொல்கிறீங்க, அடுத்தது கொஞ்சம் தும்மினா லீக் வரலாம். ஈவன் சிவியர் ஸ்டேஜஸில் வந்து நடந்தால் படி ஏறினா இறங்கினா கூட அந்த மாதிரி லீக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்கிறது. அகெயின் இதுக்கும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வேறு என்ன காரணத்தினாலும் லீக் இல்லையேன்னு யூரினரி பிளாடர்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறது செக் பண்ணோம் ஒன்று. ரெண்டாவது வந்து ஆரம்பத்தில் இதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது, சில மாத்திரைகள்லாம் இருக்குது, நம்ம எப்படி அதை ட்ரீட் பண்ணோம், என்ன காரணத்தினால இருக்குது, நீர் பை ஏதாவது இறங்கியிருக்கா, எல்லாமே ப்ராப்பராக செக்கப் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால நம்ம ஒன்றுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வைத்தியம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நீங்கள் இப்போயே விட்டீங்க அப்படின்னா அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக அதிகமாக வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் அதை பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ அது வந்து உங்களோட கொஷின். ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த 10 வயசு பையனுக்கு வந்து அந்த மாதிரி யூரினில் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க.
மோஸ்ட் காமன் ரீசன் வந்து அதுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் தான். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்ளி அது நிறைய தடவை செக் பண்ணியிருக்கீங்க, அதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரில் ஸ்மெல் வந்து எப்போ வருது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து யூரின் எப்படி போகிறார் அவர். சில சமயம் யூரின் சரியாக போகலை, அதாவது அந்த மாதிரி நமக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம். அவரை பொறுத்த மட்டும் நல்லா யூரின் போவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். பட் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி யூரின் போகிற எப்படி இருக்குது, வழியெலாம் எப்படி இருக்குது, பிளாடரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. சில சமயம் கல்ச்சரில் தெரியாத மைனர் இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் காலனி கவுண்ட்டுன்னு வந்தால் தான் உங்களுக்கு வந்து கல்ச்சரில் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் கல்ச்சரில் தெரியல அப்படிங்கிறதுனால நமக்கு பாக்டீரியாவோ கிருமியோ உடம்புல இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு வேறு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் யூரினில் ஸ்மெல் வரத்துக்குன்னு கட்டாயம் பார்க்கணும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம். உங்களுடைய பெயர் எங்கிருந்துமா பேசுறீங்க? மேடம் என்னோட நேம் புவனா, நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். ஓகே புவனா, டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. சரிங்க மேடம். என்னுடைய சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு கிட்னில ஸ்டோன் இருக்கு சார். 2 சைடும் இருக்கு, ரைட் சைடும் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கு. 4 mm இருக்கு. இது ஒரு 4 இயர்ஸா இருக்கு. அவரும் டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்காரு. பட் அது வந்து ரெடியூஸ் ஆன மாதிரியே தெரியல. பெயின் இருக்கு அப்படிங்கிறாங்க, அதாவது பேக் பெயின், காலும் வலிக்குது அப்படிங்கிறாரு. சில டைம் வந்து ஹார்ட்ல வந்து பிளட் போகாத மாதிரி ஒரு மாதிரி பெயினா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா மெடிசனும் எடுத்துட்டு தான் இருக்காரு, எந்த ஒரு இதுவும் தெரியல. ஓகேம்மா. அப்போ கிட்னிக்கு உள்ளே தானே ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சார், உள்ளதான் சார் இருக்கு. யூரினரி பாத்வேல எந்த கல்லும் பெருசாக இல்லை இல்லையா? ஆமா இல்ல. இதுக்கு முன்னாடி ஸ்டோன் ரிலேட்டட் சர்ஜரி ப்ரொசீஜர் எதுவும் பண்ணியிருக்காங்களா அவருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். இதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து 6 mm இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி கொஞ்சம் இது பண்ணதால ஓரளவுக்கு இது வச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு 3 months முன்னாடி எடுக்கும்போது 2 சைடுமே வந்து 4 mm அப்படின்ட்டு. சரி, எப்போவாது சிடி ஸ்கேன் பார்த்துருக்கீங்களா இல்லை வெறும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சு இதை சொல்லிட்டு இருக்கீங்களா? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சு தான் சார் பார்த்துருக்கோம். எப்போவுமே ஒரு தடவை கூட சிடி ஸ்கேன் எடுத்ததில்லை இல்லையா? ஆமா சார், எடுத்ததில்லை. நீங்கள் முதல்ல வந்து உங்களோட பெயினுக்கும் இந்த சின்னோண்டு கிட்னி ஸ்டோனுக்கும் சம்மந்தம் இருக்குமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கோங்க. பிளைன் சிடி ஸ்கேன் தான் கிட்னி ஸ்டோன் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்குள்ளே டெஃபினட்டிவ் டெஸ்ட்டு. ஏன்னா அல்ட்ராசவுண்டில் ஜஸ்ட் சம் ஷேடோஸ் தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதில் நிறைய லீஷன்ஸ் வந்து ஸ்டோன் மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் முதல்ல எடுத்துக்க வேண்டியது ஒரு நல்ல ஒரு பிளைன் சிடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கிட்னி ஸ்டோன் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக 4 mm ஸ்டோன் கிட்னி டிஷ்யூவில் இருக்கிறது ஒன்றும் பண்ணாதுமா. அதுக்கும் உங்கள் வலிக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி சிவியர் பெயின் இருந்ததுன்னா வேறு காரணம், ஸ்பைனல் கார்டு ரிலேட்டட் இல்லை மசில் ரிலேட்டட், பேக்கில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தான் பார்க்கணும். ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் சொல்கிறீங்க, அதுக்கும் இந்த கிட்னி ஸ்டோனுக்கு கூட சம்மந்தம் இல்லை. நீங்கள் அதனால் ஒரு நல்ல ஜெனரல் ஃபிசிஷியன்ட்ட போய் ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணிக்கிட்டு, அது தவிர இந்த சிடி ஸ்கேன் எடுத்தால் தான் உங்களோட ஃபுல் ப்ராப்ளமோட டெப்த்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் வந்து சந்தியா, நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். சரி, டாக்டர்ஸ் கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. ஓகே. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங்மா. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து 28 இயர்ஸ் ஆகுது. 2 monthsக்கு அப்புறம் முன்னாடி தான் கிட்னில ஸ்டோன் இருக்குன்ட்டு பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க சார். ஓகே. அவருக்கு யூரின் சரியா வராத ஒரு மாதிரி பெயின் வந்து, அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ணி பார்த்த அப்புறம் தான் சொன்னாங்க 7.5 mm வந்து ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. டேப்லெட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு சார். இதனால எப்படி அவருக்கு வந்து மெடிசன் கொடுக்கணுங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணுங்களா? அந்த மாதிரி ஃபுட் எப்படி எடுத்துக்கணும்? ஓகே. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, அவருக்கு வந்து 28 இயர்ஸில் வந்து யூரின் போகிறதுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா இந்த ஸ்டோன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குமா? அதுவும் எப்படின்னாக்கா இந்த ஸ்டோன் வந்து கிட்னிலேருந்து வரக்கூடிய யூரின் கேரி பண்ணுவோம்ல, யூரின் டியூப்னு சொல்லுவோம், யூரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கல் வந்து அடைச்சதுனாக்க யூரின் போகிறல கஷ்டம், வலி இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் தெரியலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். 7.5 mm ஸ்டோன் கிட்னியில் இருந்ததுனாக்கா ஜென்ரலி நீங்கள் சொல்கிற மாதிரி யூரின் போகிறல கஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ அது கிட்னியில் மட்டும்தான் இருக்குது, பாதையில் எதுவுமே இல்லை அப்படின்னா யூரின் போகிறதுக்கு என்ன கஷ்டங்கிறது கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா என்னங்கிறது பார்க்கணும் ஒன்று.
ரெண்டாவது வந்து 7.5 mm ஸ்டோன் வந்து ஒருவேளை பாதையில் இருந்தது அப்படின்னா ஜெனரலாக வந்து ஒரு 5 mm வரைக்கும் ஸ்டோன் பாதையில் அடைச்சிருந்தா நம்ம எந்த ஸ்டோனும் கரைக்கிறதுங்கிறது வந்து என்றைக்குமே முடியாது. ரெண்டில் ஒன்று நம்ம இதர் அந்த ஸ்டோனை எடுக்கிறது இல்லைன்னா அந்த ஸ்டோன் வந்து வெளியே வறுத்துக்கக்கூடிய சில மெடிசன்ஸ்லாம் கொடுக்கறது உண்டு. ஸோ 7.5 mmங்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்டோனு. பட் எந்த ஸ்டோனுமே உறுதியாக 100% வெளியில் வந்துடும் இல்லை வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அது ஒருவேளை பாதையில் இருந்ததுன்னா அவருக்கு ஜாஸ்தி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப காய்ச்சல் இல்லை, ரொம்ப வலி இல்லை, பொறுக்க முடியறதுன்னா வெளியே வர மாதிரி மாத்திரைகள் கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். தண்ணி பொதுவாக நிறைய குடிக்க சொல்லுங்கள். டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது இப்போது வேறு எதுவும் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக தண்ணி மட்டும் நிறைய குடிக்க சொல்லுங்கள். பட் யூரினில் எதனால் ப்ராப்ளம் வருதுங்கிறது கட்டாயமாக செக் பண்ணி பார்க்கணும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங்மா. உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஷபானா கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, டாக்டர்ஸ் கிட்ட பேசுங்க. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு 38 years ஆகுது. ஓகே. ஜென்ரல் செக்அப்புக்காக ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்தேன் அப்டமன்னு. சரி. அதுல வந்து லெஃப்ட் பிசிஎஸ் டிஸ்டென்ஷன் யுரேட்டட் நாட் டைலேட்டட்னு வந்திருக்கு மேடம். ஓகே. அது எனக்கு நான் வந்து குழந்தை வேணாம்னு சொல்லி நோவெக்ஸ் மாத்திரை 4 years எடுத்துக்கிறேன். சரி. அதனால இந்த இது பிசிஎஸ் டிஸ்டென்ஷன் வந்திருக்குமான்னு எனக்கு டவுட் மேடம். இது வரதுக்கு என்ன மெயின் ரீசன்? பிசிஎஸ் டிஸ்டென்ஷனா என்ன, அது வரதுக்கு என்ன காரணம் மேடம்? ஓகே. நான் வந்து நோவெக்ஸ் டேப்லெட் எடுத்துக்கிறேன் 4 years குழந்தை வேணாம்னு சொல்லி, அதனால இது வந்திருக்க கூடுமான்னு எனக்கு டவுட். ஓகே. அப்ப இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மேடம்? அதனால எனக்கு சிம்டம் எதுவுமே இல்ல, அந்த சைடு பெயினோ இல்ல, எதுவுமே இல்ல. ஓகே. இதே மாதிரி எனக்கு 4 years முன்னாடி என் பொண்ணுக்கு ரைட் சைடு வலிக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அவளுக்கும் பிசிஎஸ் டிஸ்டென்ஷன் லெஃப்ட் தான் வந்திருக்கு. அவளுக்கும் அதே மாதிரி வந்திருக்கு, யுரேட்டட் நாட் டைலேட்டட் பிசிஎஸ் டிஸ்டென்ஷன் வந்திருக்கு. ஓகே. ஆனா அவளுக்கும் எந்த சிம்டமும் இல்ல, எனக்கும் எந்த சிம்டமும் இல்ல. இது என்ன, இது ஜெனட்டிக்கா இருக்கா இல்ல ஏதாவது ப்ராப்ளமானு தெரிஞ்சுக்கணும் மேடம். ஓகே. இதில் வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த பிசிஎஸ் டைலேட்டேஷனுங்கிறது நான் சொல்கிறேன் அது என்னங்கிறது, பட் இது கண்டிப்பாக ஜெனட்டிக் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து மாத்திரையோட சைடு எஃபெக்ட்னால இந்த மாதிரி பிசிஎஸ் டிஸ்டென்ஷன்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதில் வந்து பிசிஎஸ் டிஸ்டென்ஷன் யுரேட்டட் நாட் டைலேட்டட் அப்படின்னா அந்த கிட்னி பகுதி மட்டும், அதாவது யூரின் அதில் கலெக்ட் ஆகல, யூரின் உற்பத்தி ஆகிற அந்த பகுதி மட்டும் வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ யுரேட்டர் வழியாக தான் அந்த உற்பத்தியான யூரின் வந்து யுரேட்டர் வழியாக கீழே வந்து பிளாடருக்கு வந்து நம்ம யூரின் போகிறது உண்டு. ஸோ யுரேட்டர் வந்து டைலேட்டராக இல்லை, ஒன்லி அந்த கிட்னியில் யூரின் உற்பத்தி ஆகிற பகுதி மட்டும் டைலேட்டராக இருக்குது. அதுதான் பிசிஎஸ் டிஸ்டென்ஷன். இதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன அப்படின்னா வந்து அது பிறவியிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கஞ்சனைட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, இட்ஸ் கால்ட் பியூஜே அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்படின்னாக்கா அந்த கிட்னியோட அந்த பகுதி மட்டும், அந்த யுரேட்டருங்கிற டியூப் வந்து எதுவுமே வீக்கம் தெரியாமல் அந்த உற்பத்தி ஆகிற பகுதி மட்டும், யூரின் உற்பத்தி ஆகிற பகுதி கிட்னியில் பிசிஎஸ் அப்படிங்கிறது மட்டும் வீக்கமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு வந்து நிறைய இது இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லை உடனே பயப்படணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டென்ஷன் இருக்குது ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்கேன் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? புதுசாக வந்தக்கூடியது அப்படின்னா ஒருவேளை அது பிறவியிலேருந்தே இல்லை, வேறு ஏதாவது காரணத்தினால சின்ன கல் ஏதாவது இருந்து இப்போ இருக்கலாம், இல்லை வெளியே போயிருக்கலாம் இப்போது, அதனால கூட இந்த மாதிரி வீக்கம் வரலாம். ஸோ அது என்ன இருக்குங்கிறது கட்டாயமாக ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அப்படி அந்த மாதிரி 4 வருஷம் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கேன் எடுத்ததுலையும் இதே தான் இருந்தது அப்படின்னாலும் அது எவ்வளோ தூரம் விரிவாயிருக்கு, இப்போ பெருசாகிருக்கா, இல்லை அதே அளவு தான் இருக்கா, அதனால் கிட்னிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு நியூக்ளியர் ஸ்கேன்லாம் பண்ணி கிட்னி ஃபங்க்ஷன், அந்த வீக்கத்தினால கிட்னி ஃபங்க்ஷன் எதாவது அஃபெக்ட் ஆகிடுதா நமக்கு மெயினாக அதுதான் தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து நார்மல் அல்ட்ராசவுண்ட்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷலாக நியூக்ளியர் ஸ்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணி அது எந்த அளவுக்கு அந்த வீக்கத்தினால கிட்னி பாதிச்சிருக்கு, இப்போ அதுக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். உங்கள் பொண்ணுக்கும் அதே தான், அதாவது அதுக்கு வேறு எதுவும் காரணம் இல்லை. ஏன்னா இப்போது வந்து சின்ன பொண்ணுங்கிறனால சின்ன கல் ஏதாவது அடைச்சிருக்கா, வலி தெரியாமல் சின்ன கல்லாக கூட இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது வீக்கம் இருக்கா என்னங்கிறது செக் பண்ணி கட்டாயம் பார்க்கணும். ரெண்டாவது வந்து யூரின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, சின்ன பொண்ணு அதனால் யூரின் போரில் ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் அவள் சொல்ல மாட்டா, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால கூட சில சமயம் அந்த கிட்னியில் வீக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக எவால்வேட் பண்ணி பார்க்கணும். பட் மாத்திரைனாலேயோ இல்லை பிறவி, அதாவது கஞ்சனைட்டலாக ஜெனட்டிக்காக எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்ததுனால அவளுக்கு கட்டாயம் வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ 2 பேருக்குமே தனி காரணம் கூட இருக்கலாம். என்னங்கிறத கட்டாயம் நீங்கள் 2 பேரும் போய் பார்த்துக்கணும்.
கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல அபூபக்கர் பேசுறேன் மேடம். சரி, டாக்டர்ஸ் கிட்ட பேசுறேன். சார்ட்ட பேசுறேன் மேடம். சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் எனக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் சார். 20 இயர்ஸ் ஆச்சுங்க. சார் இப்போ எனக்கு முதல்ல வந்து சுகர் இல்லை, இப்போ சுகர் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அது கண்ட்ரோலாக வச்சுக்கிறது எப்படிங்க சார்? ஏன்னா இப்போ ஃப்ரூட்ஸ்ல சாப்பிட வேணான்றாங்க சார். டீயும் வந்து சக்கரை டீ பால சக்கரை வேணாம் அப்படின்ட்டாங்க. அந்த சுகர் ஃப்ரீ மட்டும் போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க சார். சுகர் ஃப்ரீ போட்டு குடிச்சுக்கலாங்க சார்? வேறு எப்படி கண்ட்ரோல் வச்சுக்கலாம்? உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குதா? இப்போ பரவாயில்லைங்க சார். நான் உங்களுக்கு யூரியா கம்மியாகிங்க சார். கிரியேட்டின் வந்து 170, 160, 150 இப்படி தான் காமிக்குதுங்க. இன்னும் நார்மலாகல 150 இப்படி தான் இருக்குது கிரியேட்டின். ஓகே. அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அப்புறம், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அப்புறம் சுகர் வர்றதுக்கு முன்னாடி இல்லாட்டி கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் மருந்துகள். ஸ்டீராய்டு மருந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டெக்ரோலிமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து, சைக்ளோஸ்போரின் மருந்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த மருந்துகளால் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுகருக்கும் நம்ம ரெகுலராக வர சுகருக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதாவது எந்த பக்கம் எந்த டைமில் சுகர் வந்தாலும், எந்த காரணத்தில் சுகர் வந்தாலும், சுகரை நம்ம நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா தான் அந்த சுகரால் நீங்கள் புதுசாக வச்ச கிட்னி பாதிப்படையாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக சுகரை கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும். அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. டயட் வைஸ் உங்களுக்கு ரெகுலர் சுகருக்கும் இந்த சுகருக்கும் டயட் கண்ட்ரோலில் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பாடில் இருக்கிற சர்க்கரையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது காரணம், சுகர் கண்ட்ரோல் சரியில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த டைமில். கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா ஒரு லோவர் குவான்டிட்டிஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெக்கமெண்டட் ஃப்ரூட்ஸ்னு இருக்குது. ரிகார்டிங் சுகர் ஃப்ரீ, உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் தான் அதை டிசைட் பண்ணும். உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் ஒரு மைனர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் வந்து டெஃபினட்டாக கிட்னி மைல்ட் ஃபங்க்ஷனிங்கில் ப்ராப்ளம் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அந்த சுகர் ஃப்ரீ அதெல்லாம் யூஸ்வலாக எடுத்துக்கலாம். பட் அதுவும் ஒரு லிமிட்டட் குவான்டிட்டிஸில் தான் எடுத்துக்கணும். அது தவிர மைனர் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க 160, 170னா மைக்ரோமோல்ஸில் நீங்கள் இங்கே மில்லிகிராம் கன்வெர்ட் பண்ணால் 1.5, 1.6 அப்படி இருக்குது. ஆனால் 2 மில்லிகிராம் கூட வரும். ஸோ இது இப்படி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சுகர் ஃப்ரீ ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எலக்ட்ரோலைட் டிசார்டர் அப்படின்னா என்ன? நார்மலாக நம்ம பாடியில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. பேசிக் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட், கால்சியம், மெக்னீஷியம், இது மாதிரி நிறைய ஆல்மோஸ்ட் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எல்லாம் படித்ததும் நம்ம பாடியில் இருக்குது. இப்போ கிட்னியோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னா, தெர் ஆர் ஒரு ப்ரெஸ்கிரைப்டு லிமிட்ஸ் இருக்குது நம்ம பாடியில். இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்கு. சோடியம்ங்கிறது 135 to 145 இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்குது. ஸோ இதோட பேலன்ஸை வந்து கிட்னி தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதோட இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸோட லெவல்ஸ் ஹையாக போனாலும் ப்ராப்ளம், லோவாக போனாலும் ப்ராப்ளம். ஹையாக போகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு ஜெனட்டிக் டிசீசஸ்லேருந்து, ட்ரக்ஸ்லேருந்து, அது மாதிரி நிறைய காரணம் இருக்குது. அதே மாதிரி லோவாக போகிறதுக்கும் இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. நிறைய பேருக்கு இதை பற்றி ரொம்ப நாலெட்ஜ் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஜென்ரலாக காமனஸ்ட் எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டினா லோ சோடியம் தான். ஸோ சோடியம் உடம்புல லோவாகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸோ இதை மாதிரி இதை பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பாலிஃபார்மசி இப்போ நிறைய மருந்துகள்லாம் எழுத ஆரம்பிக்கப்படும். ஜென்ரலாக ட்ரக் சைடு எஃபெக்ட் தான் இந்த மெயின் எலக்ட்ரோலைட் டிசார்டர்ஸ்க்கு மேஜர் காரணம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அவங்க நெஃப்ராலஜிஸ்ட்டை வந்து எவால்வேட் பண்ணிவிட்டு மருந்து சாப்பிட்டது தான் ஃப்யூச்சரில் அது மாதிரி சில நேரங்களில் இது திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கரெக்டான மருந்து சாப்பிட்டா தான் இது ஃபர்தர் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக டாக்டர். டாக்டர், இப்போது பிளாடரில் வந்துட்டு பெயின் வர்றதுக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ்லாம் காரணமாக இருக்குது? பிளாடரில் பெயின் வந்து இட்ஸ் வெரி காமன் சிம்டம்மா. ஸோ அது வந்து இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் பிளாடரில் பெயின் வந்து கிட்னிலேருந்து வரக்கூடிய அந்த டியூப்பில் ஸ்டோன் இருந்தாலே வரும். இல்லை பிளாடரில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து கல்.
ஆப்வியஸ்லி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு அதில் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் ஆனால் யூரின் போகிறதுல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, யூரின் பேசேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சரி ப்ராஸ்டேட் பெருசாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அப்போவும் பிளாடரில் பெயின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் எனி இன்ஃபெக்ஷன் இட் கேன் அஃபெக்ட் த பிளாடர் ஸோ மச் தட் அது வந்து நிறைய பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளாடர் பெயின் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா இன்ஃபெக்ஷன் வரத்துக்கே இந்த காரணம் எல்லாமே இன்ஃபெக்ஷன் வரத்துக்கே காரணமாக இருக்கலாம். ப்ராஸ்டேட் ஆகட்டும், இல்லை கல் ஆகட்டும். ஸோ அது என்னங்கிறத இவால்வேட் பண்ணி நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பா டாக்டர். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார். உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருப்பூர் மாவட்டம் ஆய்கொண்டமலையிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்ஸ் கிட்ட உங்களுடைய டவுட்டை கேளுங்க. சரிங்க. கேளுங்க. ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து கிரியேட்டின் அளவு வந்து 10 இருக்குது மேடம். நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ. ஆனால் டயாலிசிஸ் பண்ணால் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுமா, இல்லை கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணுங்களா? உங்கள் வயசு என்ன? வயசு 42. உங்களுக்கு எதனால் அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னார் உங்கள் டாக்டர்? சார் எனக்கு முதல்ல டெங்கு ஃபீவர் வந்ததுங்க. அடுத்தது வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால வந்து கொஞ்சம் ஃபால்ட் அப்படின்ட்டாங்க. இப்போ எவ்வளோ நாளாக டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் இப்போ 2014 ஒரு 6 மாதம் பண்ணாங்க. மறுபடியும் இடையில விட்டுட்ட ஒரு 3 வருஷமா. அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து இப்போ இந்த 2016 வந்து கொஞ்சம் காலெல்லாம் வீங்கிடுச்சு, கொஞ்சம் மூச்சு திணறல வந்து மறுபடியும் மீண்டும் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்னி ஃபெயிலியருக்குங்கிறது, கிட்னி ஃபெயிலியருக்கு 2 ட்ரீட்மெண்ட் தான். ஒன்று டயாலிசிஸ், அதாவது இது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, இதுக்கு பேர் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. நம்ம உடம்புல கிட்னி என்ன வேலை செய்கிறதோ அதை மெஷினை வச்சு பண்ணுறது தான் டயாலிசிஸ். டயாலிசிஸ் பண்ணுறதுனால கிட்னி ஃபங்க்ஷன் ஒரு நாளும் இம்ப்ரூவ் ஆகாது, புரியுதுங்களா? என்ன கிட்னி உங்கள் பாடியில் செய்கிறதோ அதை நாங்கள் மெஷினை வச்சு வெளியில் பண்ணுறோமே தவிர அதனால் கிட்னி இம்ப்ரூவ் ஆகுமானா கிடையவே கிடையாது. கிட்னி பெர்மனெண்ட்டாக ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பீரியாடிக் இன்டர்வலில் டயாலிசிஸ் பண்ணோம். ஏதர் வாரத்துக்கு 2 நாள் 3 அல்லது 3 நாள் ரெகுலர் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்படி டயாலிசிஸ் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க, அதில் இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணிக்கணும். பட் உங்கள் ஏஜுக்கு 48 இயர்ஸு வேறு ஒரு டிசீஸஸ் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஐடியல் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். ரெகுலராக டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷனை தான் கன்சிடர் பண்ணவே தவிர டயாலிசிஸில் க்யூர் கிடையாது. டயாலிசிஸ்ங்கிறது ஒரு கண்டினியூட் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? காரமக்குடியிலேருந்து பானுமதி பேசுகிறேன் மேடம். எனக்கு அப்பாவுக்காக கேட்கணும் மேடம். சரி, டாக்டர்ஸ் கிட்ட பேசுங்க. ஓகே மேம். ஹலோ வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. அப்பாவுக்கு ஏஜ் 69 இயர்ஸ் ஆகுது. சிவிஏ இருந்தது 2009ல. ரைட் சைடு கொஞ்சம் வீக்னஸா இருந்தது. இப்ப திடீர்னு காலை வந்து கொஞ்சம் லைட்டா வீக்காம இருந்தது. அதனால நான் நெப்ராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து யூரியா கிரியாட்டின் டெஸ்ட் பண்ணி பார்த்து யூரியா 43, கிரியாட்டின் 1.6 இருக்குன்னு சொன்னாங்க. சுகர் அதிகமா இருக்கிறதுனாலதான் யூரியா ஜாஸ்தியா இருக்கு. அப்பாவுக்கு டயபெட்டிக் இருக்கு. 204 இருந்தது சுகர். இப்ப சுகர் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்ப வெயிட் லாஸ் அதிகமா இருக்கு அப்பாவுக்கு. சோடியம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. டயபெட்டிக்கும் எடுத்துட்டு இருக்காரு. பிபி செக் பண்ணி பிபி அதிகமா இருக்குன்னு சொல்லி பிபி டேப்லெட் ஆட் பண்ணிருக்காங்க. சரி, உங்களுக்கு என்ன டவுட்? இப்ப வெயிட் லாஸ் அதிகமா இருக்கு டாக்டர். லெஃப்ட் சைடு கால் கொஞ்சம் ரைட்டா ஸ்வெல்லிங் இருந்துட்டே இருக்கு. அதாவது உங்கள் அப்பாவுக்கு சுகரால் ஆரம்ப பாதிப்பு கிட்னியில் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ரிவர்சிபிள் டிசீஸ் கிடையாது. பட் 69 வயசில் 1.6 கிரியேட்டின்ங்கிறது ரொம்ப ஹை வேல்யூ கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேஜ் தான். ஸோ இதால் இப்போ கிட்னி ப்ராப்ளமால் பெரிய பாதிப்பு வருமானு கேட்டால் இமீடியட்டாக கண்டிப்பாக ஒன்றும் வராது, நீங்கள் அவரை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா. கால் வீக்கம் வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் நிறைய தண்ணி உள்ள உப்பு சாப்பிடும்போது கிட்னியால் அந்த தண்ணி உப்பு அளவை வெளியில் தள்ள முடியாதனால கால் வீக்கம் வருது. ஸோ கால் வீக்கம் வந்ததுன்னா முதல்ல நீங்கள் அவர் குடிக்கக்கூடிய வாட்டரோட அளவு, வாட்டர்னா ஆர் லிக்விட்ஸோட அளவு, அது வந்து இன்க்ளூட்ஸ் ஆஃப் காஃபி, டீ, அவர் என்ன ஃபார்ம் ஆஃப் லிக்விட்ஸ் கொடுக்குறாரோ அதெல்லாம் சேர்ந்து அதோடு சேர்ந்து அவரோட உப்போட அளவு, இது ரெண்டையுமே அவர் குறைச்சிக்கணும். இதுக்கும் கண்ட்ரோல் ஆகலாத பட்சத்தில் சில நேரங்களில் டயூரெட்டிக்ஸ்னு வாட்டர் பீல்ஸ் இருக்குது, அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு. அதை உங்கள் டாக்டரோட அட்வைஸின் பேரில் நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து அபவுட் வெயிட் லாஸ். கிட்னி வியாதியால் வெயிட் லாஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் வாட்டர் சேர்ந்ததுன்னா வீக்கம் தான் வரும், வெயிட் கெயின் தான் வரும் பெர்சே. அதாவது நம்ம கிட்னி வியாதியாலே வெயிட் லாஸ்ங்கிறது வெரி வெரி அன்யூஷுவல் எக்ஸப்ட் இன் கேன்சர். ஸோ
கிட்னி வியாதியால் உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்காது. ஆல்டர்னேட் காரணங்கள் என்ன ஜென்ரலாக இருக்குன்னா, இந்த கிட்னி பேஷண்ட்ஸில் ஜென்ரலாக ஒரு டிப்ரெஷன் இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க ஃபுட் இன்டேக் நம்ம சால்ட் குறைவாக வச்சு சாப்பாடு கொடுக்கறதுனால நிறைய சாப்பாடு இன்டேக் இருக்காது. அதனால இன்டைரக்டாக வெயிட் லாஸ் இருக்கலாம். பட்டு நீங்கள் அவர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி அதே லெவலில் மெயின்டைன் ஆகுது, மற்றபடி வேறு எந்த இஷ்யூ இல்லைன்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த வெயிட் லாஸ் ஏன் வருதுன்னு செப்பரேட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கணும். கிட்னி வியாதியோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சீர்காழிலேருந்து தேவி பேசுகிறேன். ஓகே, நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. நான் யூராலஜி டாக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு யூரின் போற இடத்துல ஒரே 8 மாசமா ஒரே எரிச்சலாவே இருக்கு. சரி. அது இன்ஃபெக்ஷன்லாம் இல்ல எதுவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனா புண்ணு இருக்கு யூரின் பிளாடர்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகல. ஓகே. அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். நம்ம யூரினரி பிளாடர் இப்போ தான் அவங்க கேட்டாங்க இல்லையா, பிளாடர் பெயின் அப்படிங்கிறதுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனான காரணம். ஆனால் அது ஒரே காரணங்கள் கிடையாது. சில சமயம் என்ன ஆகுனா யூரின் கல்ச்சரில் பாசிட்டிவாக தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லைன்னா ஒன்றுமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யூரின் பிளாடர் இடத்துலையோ இல்லை யூரின் போகிற இடத்துல ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னாக்கா 2-3 காரணங்கள் இருக்குது அதுக்கு. யூரின் சரியாக போகிறீங்களா, யூரின் பாதை கொஞ்சம் சிறிவாக இருக்கலாம், யூஸ்வலாக நம்ம இருக்கிறதோட கொஞ்சம் சிறுசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து பெருசு பண்ண அவசியம் இருக்கலாம். ஸோ இது யூரினரி பிளாடருக்குள்ளேயே வந்து சில புண்ணெல்லாம் இருக்கும், அது கல்ச்சரில் தெரியாது, ஆனால் அந்த புண்ணுக்கு ஸ்பெசிஃபிக்கான வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூரின் பாதை எப்படி இருக்குன்னு ஒன்று செக் பண்ணோம். ரெண்டாவது வந்து ரொம்ப 8 மாதமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உள்கூடி லைட் அடிச்சு நம்ம சிஸ்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்கிறது, அதாவது யூரின் பிளாடரை வந்து நம்ம உள்கூடி லைட் அடித்து பார்க்குறது. ஸோ நம்ம நேரடியாக உங்களோட யூரின் பை வந்து எப்படி இருக்குது என்ன எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எந்த விதமான புண்ணு உள்ளே இருக்குது எவ்வளோ இருக்குது, சில சமயம் அதுலேருந்தே ஸ்பெசிஃபிக்காக பயாப்சி எடுத்து எந்த மாதிரி புண்ணு இருக்குன்னு படித்து நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ணால் தான் ஃபுல்லாக சரியாகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கிருந்துமா பேசுறீங்க? என் பேர் அன்னலட்சுமி, மதுரையிலிருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. ஓகே, வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க அக்காவுக்கு வந்து கை முதல்ல வீங்கிச்சு சார். கீழே பெஸ்டா வீங்கி கை தூக்க முடியாம இருந்தாங்க, ஊசி போடுறது சரியாயிடுச்சு. திருப்பி மறுநாளே கால் வீங்கிடுச்சு சார். எப்படின்னா தொடையில இருந்து கீழே வரைக்கும் மொட்டியில தான் ரொம்ப பெருசா வீங்கி அந்த மொட்டி வந்து மடக்க கூட முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னாங்க. இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடுச்சு. 2 நாள் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாங்க, சரியாயிடுச்சு. திரும்பி அந்த போட்ட நேரத்துக்கு மட்டும்தான் கேக்கு, திருப்பி கால் வீங்குது. ஆனா இவங்க வந்து முன்னாடியே ரிக்டேஷன் 500 நிறைய மாத்திரை போடுவாங்க, தலைவலிக்குது. அதனால கிட்னிக்கு அதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காங்க சார்? இல்லை, கை வீக்கத்துக்கும் கிட்னிக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இல்லை. ஹோல் பாடி வீக்கம் வரலாம் கிட்னி ப்ராப்ளமால். பட் உடம்பு வீக்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய வியாதிகளில் வரலாம். ஒன்று வந்து கிட்னி ப்ராப்ளமும் அதில் ஒன்று. அது தவிர லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம், லங்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம், இல்லை உடம்புல புரோட்டீன் சத்து குறைவாக இருந்தாலும் வரலாம், இல்லை சில ட்ரக்ஸாலேயும் வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் சிம்டம். எதனாலன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள். அதுக்கு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது. உங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் ஒரு பேசிக் யூரின் டெஸ்ட் பண்ணி, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி, தைராய்டு ப்ராப்ளம் பார்த்து, ஸோ எதனால இந்த மாதிரி வீக்கம் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறது தான் சரி. வலி மருந்தால் கிட்னி பாதிப்பு வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம். வலி மருந்து தொடர்ந்து அவர் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் கிட்னிக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? மாரிமுத்து பேசுறேன், இது கோவால இருந்து பேசுறேன். ஓகே மாரிமுத்து, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ. சொல்லுங்க சார். சார், ஆக்சுவலா நான் இப்போ கோவால ரீசெண்டா ஜாப்புக்கு வந்தேன், ஒரு 2 months தான் ஆகுது. அங்க வந்து இருக்கும்போது ஒரு லாஸ்ட் ஒரு 15 daysக்கு முன்னாடி யூரின் போகும்போது லைட்டா கொஞ்சம் பெயின் வந்தது. சோ அப்படிங்கும்போது நான் வீட்டுல சொன்னேன், அப்புறம் தண்ணி நிறைய குடி அப்படின்னு சொன்னாங்க. நான் தண்ணி குடிச்சுக்கிட்டு வந்தேன். லாஸ்டா 4 daysக்கு முன்னாடி ரொம்ப வலி பெயின் ஜாஸ்தி ஆச்சு. டாக்டர்கிட்ட போனா அவங்க மெடிசன் கொடுத்தாங்க. அந்த மெடிசன் சாப்பிடும்போது சாப்பிட்ட மறுநாளேவும் ஃபுல்லு ரத்தம், யூரின் போனதுக்கு அப்புறம் வந்து ரத்தம் வந்து கட்டி கட்டியா மீன்ஸ் வெளியில வர ஆரம்பிச்சது. ஸோ அப்புறம் வந்து மறுநாள் என்னால பெயின் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன் முந்த நாள். அப்போ இன்னொரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க வந்து வேற டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாங்க.
ஸோ அப்போ அவங்க கொடுத்த இது சிறப்பு வந்து சிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு கொடுத்துருந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் டாக்டர் இது வாட்டர்ல டைலூட் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லல. அப்புறம் இவர் சொன்னாரு இல்ல அந்த சிறப்பு வந்து வாட்டர்ல டைலூட் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த பிளட் அந்த கட்டி ரத்த கட்டி மாதிரி சலம் மாதிரி வர்றது வந்து இப்போ கொஞ்சம் நின்று இருக்கு. என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் என்ன சொல்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது வியாதிகள் இருக்குதா? இதுக்கு முன்னாடி சுகர் பிபி ஏதேனும் உண்டா? எதுவுமே கிடையாது சார். இதுக்கு முன்னாடி கிட்னி ஸ்டோன் ஏதேனும் இருந்திருக்கா உங்களுக்கு? புரியல சார். கிட்னி ஸ்டோன் ஏதேனும் இருந்திருக்கா இதுக்கு முன்னாடி? எதுவுமே கிடையாது. இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எப்போவாது இது மாதிரி யூரின்ல பிளட் போயிருக்கா கம்மியா கொஞ்சமா? இல்ல எப்பயுமே போனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. அதாவது பிளட்டு யூரின்ல போகிறது ஒரு காமன் அறிகுறி கிட்னி ப்ராப்ளம். அது நெஃப்ரலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை யூரலாஜிக்கல் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். காமன் கண்டிஷன்ஸ் கிட்னியை அஃபெக்ட் பண்ணுற கிளாமருலர் டிசீசஸ், அதுலேயும் இந்த மாதிரி பிளட்டி யூரின் இருக்கலாம், இல்லை யூரின் போகிற பாதையில் கல் இருக்கலாம், இல்லை டியூமர் இருக்கலாம். இது மாதிரி நிறைய காரணம் இருக்குது. எதனால் வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கிட்னி ஸ்கேன் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டோ அல்லது யூராலஜிஸ்ட்டோ போய் பார்த்து ரெகுலராக அதை பார்த்து எதனால் இந்த பிளட் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அது பண்ணினா தான் ஃபர்தராக இது வராமல் இருக்கிறதுக்கு காமன் காசஸ் கண்டிப்பாக கிட்னி ஸ்டோனு, ரொம்ப உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனோட எவிடன்ஸ் இல்லை, ஸோ அது இல்லை. ப்ரைமரி கிட்னி டிசீசஸாக இருக்கலாம். ஸோ எதனால் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு பேசிக் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணாமல் சொல்ல முடியாது. டிலே பண்ணாதீங்க. ஜென்ரல் டாக்டரை பார்த்து இதை சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் ஆர் யூராலஜிஸ்ட் உங்களுக்கு யார் ஆக்சசபிளாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட பார்த்து இவாலுவேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தே வில் கைட் யூ ரிகார்டிங் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி விமன்ஸுக்கு ஏற்படக்கூடிய பிளாடர் இன்ஃபெக்ஷன் அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷனை பற்றியும் கிட்னியை பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாகவே இந்த ஷோ வந்து நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.